அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். இது ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாட்டில் நியூ மெடிக்கல் காலேஜஸ் எத்தனை கல்லூரிகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, என்எம்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னென்ன கல்லூரிகள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அது டீம்டு யூனிவர்சிட்டியாக வருமா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக வருமா, ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் வந்ததுன்னா கட் ஆஃபில் பெரிய சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அது தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கல்லூரிகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்ளை பண்ணியிருக்காங்க. அது 5மே ப்ரைவேட் காலேஜஸ் தாங்க. அது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாகவும் இருக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ், இந்த தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. அப்போது இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்க போகுதா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்க போகுதா அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அது திண்டிவனம் பக்கம் இருக்குது. கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ், ஸோ இந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு ஆர்ட்ஸ் காலேஜ்களில் யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால ஸோ இதுவுமே கண்டிப்பாக ஒரு யூனிவர்சிட்டியாக தான் வரக்க வாய்ப்பு இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டியாக தான் வரக்க வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை அந்த நிர்வாகம் நினச்சதுன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரலாம். அடுத்தது அன்னை மெடிக்கல் காலேஜ். அன்னை மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக நமக்கு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் வரக்க வாய்ப்புகள் அதிகம். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் இது கன்னியாகுமரியில் இருக்க போது இதுவும் ஒரு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2 கல்லூரிகள் தான் உறுதியாக சொல்ல முடியும் நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் இதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வர்றதுனால மோஸ்ட் ப்ராபபிலி அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த 5 கல்லூரிகளில் ஒரு 2 கல்லூரி அல்லது 3 கல்லூரி, 2 or 3 காலேஜஸ் வேணால் நமக்கு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரதுனால பெரிய அது நம்மளுடைய கிறிஸ்டியன் மைனாரிட்டினா 50% சீட் தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அது மைனாரிட்டியில் வருதா ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டில் வருதா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இடங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறோம் பெரிய ஓரளவுக்கு நமக்கு சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் வருமானா வராது. அப்போது ஓரளவுக்கு ஒரு 200 இடங்களோ 300 இடங்களோ வரக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இதனால் பெரிய சேஞ்சஸ் வருமானா பெரிய மாற்றங்கள் இருக்காது. பட் இது எல்லாமே என்எம்சி அப்ளை பண்ணியிருக்காங்க, விசிட் பண்ணி அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் என்எம்சி இதாவது நம்மளுடைய காலேஜ் லிஸ்ட்டில் போடுவாங்க, இந்த கல்லூரி கவுன்சிலில் வரப்போகுது அப்படின்னு போட்டதுக்கப்புறம் தான் ஊர்ஜிதம். அப்போ இந்த வருஷமே இந்த கல்லூரி எல்லாம் வந்துடுமானா கண்டிப்பாக அறுதிட்டு சொல்ல முடியாது. இதில் எத்தனை கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியாக வரப்போகுது, எத்தனை கல்லூரிகள் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வரப்போகுது, எத்தனை கல்லூரிகள் கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இரவு 9 முதல் 10:30 மணிக்கும். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.